உள்ளே பாருங்கள் ஒரே கருப்பாக இருக்குது. இப்போ வந்து இந்த கருப்பு வந்து போகிறதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் வந்து அரைப்பழம், எலுமிச்சம்பழம் அதுக்குள்ளே வச்சு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கலாம். இவ்வளோ போல் தண்ணி ஊற்றி அந்த எலுமிச்சம்பழம் அரைப்பழத்தையும் அதுக்குள்ள வச்சு கேஸை பற்ற வச்சு கேஸ் ஆன் பண்ணி அது மேலே தூக்கி வச்சுருவோம். கேஸை பற்ற வச்சாச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். உள்ளே பாருங்கள் பளபளன்னு வந்துருச்சு. பளபளன்னு வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள். இந்த இட்லி பாத்திரம் வந்து உள்ளே வந்து கருப்பாக இருந்தது. இப்போ வந்து எலுமிச்சம்பழம் அரைப்பழம் எலுமிச்சம்பழத்தை போட்டு தண்ணியை வச்சு கொதிக்க வச்சோன்னா பளிச்சுன்னு வெள்ளையாயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.